மாரி செல்வராஜ் இயக்கத்துல கடந்த 23ஆம் தேதி வெளியான படம் வாழை. நிகிலா விமல், கலையரசன் உள்ளிட்டோரும் மாரி செல்வராஜின் ஊரை சேர்ந்த சிறுவர்களும் நடித்த வாழை பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த சூழல்ல வாழைப்படத்தின் வசூல் குறித்த தகவல் தற்போது வெளியாயிருக்கு. தனது சிறு வயதில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த வழியான நிகழ்வுகளை திரைக்கதையாக்கி ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறார். படிக்கும் சிறுவர்கள் படித்துக்கொண்டே வேலைக்கு செல்வதையும், வாழை தார் சுமப்பதில் உள்ள வழியையும், ₹1 கூலி உயர்த்தி கேட்டதற்கு அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர் செய்யும் அலட்சியமும் என யாரும் பேசாத வாழ்விலே துணிந்து பேசியிருக்கிறார் மாரி செல்வராஜ். சோகமான முடிவுதான் என்று முன்னரே தெரிந்திருந்தாலும் படத்தில் பெரும்பாலான காட்சிகள் கலகலப்பாக போய்கொண்டிருந்ததை வெகுவாக ரசித்தார்கள் ரசிகர்கள். அதனை அடுத்து படத்தின் கடைசி 30 நிமிடங்கள் ரசிகர்களை சீட்டிலேயே உரைய வைத்து விட்டார் மாரி செல்வராஜ். படத்தின் 2 தூண்கள் என்றால் சிவன் அணைந்தார், பெருமாள், சேகர் இவர்கள் இருவருக்கும் இதுவே முதல் படம். ஆனால் அதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் தங்களது நடிப்பில் கலக்கிவிட்டார்கள். அதேபோல் கலையரசன், திவ்யா துரைசாமி, நிகிலா விமல் என ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்தாலும் மாரியின் மேக்கிங்கிலும் படம் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துவிட்டது. இப்படியான விமர்சன ரீதியாக பட்டைய கிளப்பிய வாழை வசூல் ரீதியாகவும் சூப்பர் ரெஸ்பான்ஸை பெற்றிருக்கிறது. முதல் நாளில் இருந்தே வாழை வசூலை முன்னிலையில் இருந்தது. முதல் நாளில் 1.15 கோடி ரூபாயும், இரண்டாவது நாளில் 2.5 கோடி ரூபாயும் வசூலித்த வாழை 3வது நாளாக 4.4 கோடி ரூபாய் வசூலித்ததாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மொத்தம் இதுவரை படமானது 8.11 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.